everyone. இந்த வீடியோ எதை பத்துறதுன்னு என்னோட thumbnail பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. என்னெல்லாம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இங்கிலீஷை ஃபாஸ்டா கத்துக்கிறதுக்கு தான் நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்றோம். நம்ம எதுக்கு இங்கிலீஷை ஃபாஸ்டா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்ம இப்ப எங்கேயாவது ஒரு டிராவல் பண்றோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நீங்க ஈஸியா எல்லார்கிட்டையும் பேச முடியும். டிராவல் பண்ணும்போது மட்டும் இல்ல, நம்ம எஜுகேஷனுக்கும் ஈஸியா இருக்கும், நம்ம ஒர்க்கிங் பிளேஸுக்கும் ஈஸியா இருக்கும். எல்லாத்துக்குமே நமக்கு இங்கிலீஷ் தேவைப்படும். அதனால அந்த இங்கிலீஷை எப்படியெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கத்துக்கலாம் அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்களும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னெல்லாம் ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாமா? நம்பர் 1, லேர்ன் காமன் ஃப்ரேசஸ். அப்படின்னா சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம நிறைய கத்துக்கணும். அந்த கத்துக்கிட்ட சென்டென்ஸை நம்மளோட டெய்லி சிச்சுவேஷன் கான்வர்சேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம யூஸ் பண்ண நமக்கு நிறைய சென்டென்ஸும் தெரியும். நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சில காமன் ஃப்ரேசஸ் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நம்பர் 2, லாங்குவேஜ் ஆப்ஸ். நம்ம ஒரு சில லாங்குவேஜ் ஆப்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம இங்கிலீஷை ஈஸியா கத்துக்க முடியும். அதுல 1-2 ஆப் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இன்ஸ்டால் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. என்ன ஆப்னா டுலிங்கோ, பேபிள். இந்த 2 ஆப்லயுமே இன்டராக்டிவ் செக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட பேசுற மாதிரியே நம்ம அந்த ஆப் மூலியமா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஆப் பத்தின டீடைல்ஸ் இல்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 3, வாட்ச் மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ். மூவிஸும் டிவி ஷோஸும் பார்க்கறனால உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரொனவுன்சியேஷன் அவங்க அந்த சீரீஸ்லயும் மூவிஸ்லயும் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ரெகுலரா நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்க யூஸ் பண்ற அதே ப்ரொனவுன்சியேஷன் நீங்களும் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வொக்காபுலரிஸை அவங்க எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் நீங்க மூவிஸ் மூலியமா டிவி ஷோஸ் மூலியமா நீங்க கத்துக்க முடியும். நம்பர் 4, லிசன் டு பாட்காஸ்ட் அண்ட் மியூசிக். இந்த பாட்காஸ்ட்னா என்னன்னா அது ஒரு டிஜிட்டல் ஆடியோ. நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்டுக்க முடியும். அங்க என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா நியூஸ் இருக்கும், ஸ்டோரிஸ் இருக்கும், எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கும், இன்டர்வியூஸ் ரிலேட்டடா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நீங்க பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். சோ நீங்க அதை என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க லிசன் பண்ணலாம். ஏன்னா இப்ப நம்ம ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு விஷயம் லிசன் பண்ணிட்டே இருக்கோம்னா நமக்கு அது ஈஸியா புரியும். இதுதான் பாட்காஸ்ட். இப்ப மியூசிக் உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலா நம்ம தமிழ் பாட்டெல்லாம் கேட்கிற மாதிரி தான். சோ அந்த மாதிரி இங்கிலீஷ் சாங்ஸ் ஏதாவது கேட்கிறோம் அப்படின்னாலுமே நமக்கு அதுல அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ற வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, அதுல ஒரு சில வேர்ட்ஸ் வொக்காபுலரியும் நீங்க லேர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பாட்காஸ்ட் அண்ட் மியூசிக் மூலியமா நீங்க கத்துக்க முடியும். நம்பர் 5, ரீட் அலவுட். இப்போ இந்த ரீட் அலவுட்னால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னா, இப்ப நம்ம சத்தமா ரீட் பண்ற மூலியமா நமக்கு ரெகுலரா ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு அது கூடயே நம்ம ரீட் பண்ணும்போது அது நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும், நமக்கு அது பிராக்டிஸும் ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த ரீட் அலவுட்னால நம்மளால நிறைய வேர்ட்ஸும் ஃப்ரேசஸும் ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்தது நீங்க ரீட் பண்ணும்போது எந்த மாதிரி புக்ஸ் சூஸ் பண்ணணும்னா
உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீட் பண்ண முடியும், உங்களோட எபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நீங்க உங்களோட புக்ஸை வந்து சூஸ் பண்ணணும். எஜுகேஷனல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி புக் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுல வந்து நீங்க நிறைய லேர்ன் பண்ண முடியும். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க வந்து ரீடிங்ல வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஒரு டிஃபிகல்ட்டான புக்கை வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க ரீட் பண்ணவும் வராது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா, உங்களுக்கே என்ன நமக்கு ரீட் பண்ண வரல அப்படின்னு நீங்களாவே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால உங்களோட எபிலிட்டி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ் சூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்க. இப்போ எப்படி சத்தமா ரீட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்பர் 6, ஸ்பீக் ரெகுலர்லி. நீங்க ரெகுலரா ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, சும்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரோல் பிளே மாதிரி பண்ணுங்க. சும்மா ஒரு சின்ன டாபிக் ஏதாவது சூஸ் பண்ணுங்க. நான் வந்து இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம், நான் வந்து இப்போ கஸ்டமர், நீ வந்து சர்வர், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் டாக் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க ரெகுலரா பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணீங்களா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களால வந்து ஈஸியா சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். வொக்காபுலரி வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். இதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட லெவல் ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களோட ப்ரொனவுன்சியேஷன், அசென்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ரெகுலரா வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து ரெகுலரா பேசுங்க. நம்பர் 7, யூசிங் ஃபிளாஷ் கார்ட்ஸ். ஃபிளாஷ் கார்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன பேப்பர் இல்லை சார்ட்ல வந்து நீங்க ரெகுலரா இப்ப இந்த டிவி ஷோஸ் இல்ல புக்ஸ் ரீட் பண்ணுவீங்க, அதுல பாக்குற நிறைய வேர்ட்ஸை வந்து சார்ட்லயோ இல்ல ஒரு பேப்பர்லயோ வந்து பேப்பர் பீசஸ்ல எழுதி எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மைண்ட்ல இருக்கும். அது வந்து நல்ல எஃபெக்டிவான லேர்னிங். ஏன்னா டெய்லி நீங்க அந்த வேர்ட்ஸை எடுத்து ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மைண்ட்லயே இருக்கும். நம்பர் 8, பிராக்டிஸ் ரைட்டிங். நீங்க டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து இது வந்து இம்ப்ரூவ் பண்ணிரும். எந்த மாதிரினா, நீங்க உங்களுக்கு வந்து நிறைய வெக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து நீங்களாவே யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, ஒரு பேராகிராஃப் எழுதணும். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிளை பத்தி ஏதாவது எழுதணும் அப்படின்னா அங்க நீங்க வந்து நிறைய உங்களுக்கு இப்ப நீங்க தமிழ்ல யோசிக்கும் போது உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் கிடைக்கும், நிறைய சென்டென்ஸ் கிடைக்கும். பட் நீங்க அதுவே இங்கிலீஷ்ல நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கிடைக்காது, வேர்ட்ஸும் கிடைக்காது, சென்டென்ஸும் கிடைக்காது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன டாபிக்ஸா எடுத்து நீங்க சும்மா ஒரு ஷார்ட் பேராகிராஃப் மாதிரி நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த பிராக்டிஸ் ரைட்டிங் மூலியமா நீங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமே நீங்க வந்து நிறைய வேர்ட்ஸ் எழுத வந்து கத்துக்க முடியும். நம்பர் 9, ஃபோக்கஸ் ஆன் பேசிக் கிராமர்ஸ். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுனாவே அங்க அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சில பேசிக் கிராமர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால நீங்க என்னெல்லாம் பேசிக் கிராமர்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து யூசேஜ், சென்டென்ஸ் யூசேஜ்ல வந்து உங்களுக்கு ஈஸியா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பேசிக் கிராமர்ஸே வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து நீங்க எழுதுற சென்டென்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அங்க வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பேசிக் கிராமர்ஸ் வந்து என்னெல்லாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு சின்ன ரூல் சொல்றேன், பாத்துக்கோங்க. He is a good boy. He are a good boy. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு தெரியுதா உங்களுக்கு? இப்ப is, are இது ரெண்டுமே verb. isங்கிற verb வந்து சிங்குலர் ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஆறுங்கிற verb வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்படி நம்ம
இப்படி மாத்தி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட சென்டென்ஸ்ல மிஸ்டேக் வந்து நமக்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் he is a good boy. செகண்ட் சென்டென்ஸ் he are a good boy. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி பேசிக் ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கிராமர் ரிலேட்டடா ஏதாவது வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 10, செட் ஸ்பெசிபிக் கோல்ஸ். அப்படின்னா நீங்க இப்ப இங்கிலீஷ் கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு கோலே இல்லாம நீங்க கத்துக்க முடியாது. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணணும். அது எந்த மாதிரினா, ஒரு நாள்ல நான் 10 நியூ வேர்ட்ஸ் வந்து கத்துக்கணும், இல்ல 5 ஃப்ரேசஸ் வந்து நியூ ஃப்ரேசஸ் வந்து கத்துக்கணும் அப்படிங்கறத ஒரு கோலா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கோல் செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸி லேர்னிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் எப்பவுமே ஒரு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி எல்லாம் நீங்க கோல் செட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் பேசணும். இந்த மாதிரி நீங்க ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இங்கிலீஷ் வந்து கத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க இப்பயே உங்களோட டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா இங்கிலீஷ் கத்துக்கட்டும். நீங்களும் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் ஷார்ட்கட்ஸ் அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. என்னால 60 டேஸ்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் கொண்டு வர முடியும். அதுக்கான ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. இது வந்து பெய்டு கோச்சிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஈஸியா டீச் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.